அனைவருக்கும் வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. எல்லோரும் சொல்கிறாங்க சுவாமியே சரணமையப்பான்னு. ஏன் சொல்கிறாங்க, அதுக்கான விளக்கம் என்ன? இது நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. இதை நான் சின்ன ஒரு கதை மூலிமா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வெளியூருக்கு வந்திருக்கீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு போகிறீங்க, நைட் பஸ் ஏறுறீங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பஸ் ஏறிட்டீங்க, சாப்பிட்டீங்க, பஸ் ஏறி உட்காந்து டிக்கெட் வாங்கிட்டு ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடச்சது உட்காந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இல்லை பிடிச்ச பாடல்கள் அப்படி கேட்டுட்டு அப்படியே வருவீங்க. பஸ்ஸில் என்ன நடக்குது, பக்கத்து சீட்டு யார் அப்படின்னு எல்லாம் பார்ப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லேசாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். உங்கள் அறியாமல் அப்படியே தூங்குவீங்க. முடிச்சு பார்க்கும்போது விடிய காலம் ஆகிருக்கும். உங்கள் ஊர்கிட்ட நெருங்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் உங்கள் ஊர் வந்துடும், நீங்கள் இறங்கி போயிடுவீங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இந்த தூக்கம் வந்துச்சு? உங்களை அறியாமல் ஒரு தூக்கம் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் தூங்கியிருப்பீங்க. எப்படி இந்த தூக்கம் வந்துச்சு? ஒரு வேளை இந்த பஸ் சரியான ரூட்டு தான் போயிட்டுருக்கா, இதை இயக்குனர் டிரைவர் அவர் கரெக்டாக தான் வண்டி ஓட்டுறாரா, கரெக்டான வேகத்தில் போகிறாரா, இல்லை தூங்குறாரா அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்திருந்தாலுமே உங்களுக்கு இந்த தூக்கம் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்காது. உங்களை அறியாமலேயே நீங்கள் அந்த டிரைவர் இயக்குனரை நம்பினீங்க, முழுமையாக நம்பினீங்க. உங்கள் ஆழ் மனசை அதை நம்பிச்சு, உங்களுக்கு அறியாமல் தூக்கம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்ற பயணத்தில் நம்ம வழிநடத்தக்கூடிய அந்த சக்தி, இறை சக்தி நம்மளை கண்டிப்பான ஒரு கரெக்டான வழியில் தான் நம்மளை கொண்டுட்டு போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த சுவாமியே சரணமையப்பா அப்படின்றத சொல்கிறோம். எனக்கு தெரியாதுங்க எதுவும், எல்லாம் அவனோட திருவிளையாடல், எல்லாம் அவனோட செயல் அப்படின்னு நம்ம முழுமையாக அவனை நம்புகிறோம். இதை நம்பிக்கையும் தாண்டி ஒரு கதி, அதுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எது நல்லது கெட்டது எல்லாமே நல்லது தானே. அவர் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் எது பண்ணாலும் நமக்கு நல்லதாக தான் நடக்கும், நல்லது தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு பேர் தான் சரணாகதி. அதனால தான் எல்லாம் சொல்கிறாங்க, சுவாமியே சரணமையப்பா, 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 உன்னை சரணம் பண்ணிச்சிட்டப்பா, இதுக்கப்புறம் நீ தான்ப்பா எல்லாமே எனக்கு, இனி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னுடையது, அது என்னுடையது அல்ல அப்படின்னுக்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை விடாப்படியாக சரணடையணும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சரண் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், நல்லது தான் நடக்கும். நீங்கள் எந்த தெய்வத்துக்கூட நீங்கள் அதை சரணாகதி அடையலாம். அது சிவபெருமானாக இருக்கலாம், இல்லை முருகப்பெருமானாக இருக்கலாம், ஏன் அது அந்த ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயப்பனாகவும் இருக்கலாம். இது எப்பப்பெல்லாம் சொல்லலாம், எப்போ வேணால் சொல்லலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கீங்க, அப்போ சொல்லுங்கள், சுவாமியே சரணமையப்பா. இல்லை இதுக்கு நேர்மறையான ஒரு உணர்ச்சி, ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக அதை சொல்லுங்கள், சுவாமியே சரணமையப்பா. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சுவாமியே சரணமையப்பா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரணம் சீரீஸ் 1 அருள் வித்தில் சேனல். தேங்க்ஸ் ஃபார் அ டைம். சுவாமியே சரணமையப்பா.